ஹலோ மக்களே, நம்ம விக்ரம் கண்ணீர் விட்டு கதறி அழுதுருக்காரு. என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய திவ்யா அவர்கள் தான். ஏன்னா, அவங்க பண்ண சம்பவத்தால் விக்ரம் அவர்கள் அம்பியாக இருந்து அந்நியனாக மாறிய தருணம். ஸோ, அதை நினச்சி இப்போ ஃபீல் பண்ணி அழுதுட்டுருக்காங்க. பார்வதி இதுவும் பார்த்தீங்க அப்படின்னா, ஆறுதல் சொல்லிட்டுருக்காங்க. என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் முழுசாக வந்து பார்க்கலாம். ஸோ, இந்த வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. லைக்கை போட்டு வீடியோ பாருங்கள். வாங்க இந்த வீடியோக்குள்ள வந்து போகலாம். முதல் விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, திவ்யாவுக்கும் நம்மளுடைய விக்ரம் அவர்களுக்கும் மிகப்பெரிய அளவில் ஒரு சண்டை வந்துச்சு. சண்டே எபிசோடில் கூட இப்படிலாம் நடக்குமாடா அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்குற அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 நிமிஷம் எபிசோட்லேயே வந்து பார்த்திங்கன்னா, அந்த சண்டை வந்து பார்த்திங்கன்னா இடம்பெற்றிருந்தது. குறிப்பாக திவ்யா அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா, விக்ரமுடைய ஃபேமிலியை பற்றி வந்து பேசியிருந்தாங்க. குறிப்பாக உங்கள் அப்பா அம்மா வந்து சொன்னதுக்கப்புறம், ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாம் வந்து சொன்னதுக்கப்புறம் கத்த ஆரம்பிச்சிட்டே விக்ரம் அப்படின்னு திவ்யா அவர்கள் வந்து விக்ரமை பார்த்து கேட்டதுக்கப்புறம், விக்ரம் அவர்கள் பயங்கரமாக கோவப்பட்டு எங்களுடைய ஒய்ஃபை பற்றி பேசாத அப்படின்னு சொல்லி பயங்கரமாக ஆக்ரோஷமாக நடந்ததை நம்மளால் பார்க்க முடியும். அதாவது அம்பியாக இருந்து அந்நியனாக மாறிய தருணம். ஸோ இதை நினச்சி அவர் பயங்கரமாக இன்றைக்கி உடஞ்சி வந்து அழுகிறார். எதுக்காக அழுகிறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எனக்கும் திவ்யாவுக்கும் ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் வந்து இருந்தது. 2 பேருமே வந்து நல்லா கேர் பண்ணி பார்த்துப்போம். அதே போல் நிறைய விஷயங்கள் வந்து பேசியிருக்கோம், பழகியிருக்கோம், எல்லா வேலைகளும் வந்து பண்ணியிருக்கோம் பார்வதி. ஆனாலும் இவங்க வந்து இப்படி பேசுனது வந்து என்னால் ஏற்றுக்கவே முடியல. எப்பயுமே ஒரு மாற்று கருத்து அப்படின்னு சொல்லி வைக்கும்பொழுது சென்னையிலேருந்து பெங்களூருக்கு வந்து போயிடுறாங்க. எவ்வளோ அழகாக பாயிண்ட் பை பாயிண்ட்டாக வந்து பேசுச்சு. அவங்களுடைய ஸ்டோரியெல்லாம் சொல்லும்போது எவ்வளோ தூரம் அழகாக வந்து பேசுது. எப்பயுமே நான் நியாயம் கேட்குறேன் அப்படின்னு சொல்லி நம்ம ஏதாவது அதுக்கு ஒரு மாற்று கருத்தை சொன்னால் இவங்க வந்து இஷ்டம் போல் வந்து பேச ஆரம்பிச்சிட்றாங்க. பேசவே விட மாட்டேங்கிறாங்க. ஸோ அதனால தான் நான் பஸ்ட் அவுட் ஆகிட்டேன். அது மட்டும் இல்லாமல் உங்கள் ஒய்ஃப் சொன்னதுக்கப்புறம் தான் நீ கத்தி பேச ஆரம்பிச்சிட்டியா அப்படிங்கிற மாதிரிலாம் பேசும்போது எனக்கு லிட்டரலாக பயங்கரமாக ஹிட் ஆகிடுச்சு. அது ரொம்ப மோசமாக வந்துருந்தது. அதே போல் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் வந்து பார்த்திங்கன்னா பதிவு பண்ணியிருந்தார். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னால் ஒரு பொண்ணு அழுதுட்டா அப்படின்றத என்னால் ஏற்றுக்கவே முடியாது. ஏன் அப்படின்னா, நான் வந்து சிரிப்பு காட்ட வந்தவன் ஒரு ஆள் நான் இங்கே. அதை தான் விஜய் சேதுபதி சார்கிட்டே சொல்லிட்டு வந்தேன். ஆனால் என்னால் ஒரு பொண்ணு அழுது அப்படின்ற போது என்னால் அதை சத்தியமாக ஏற்றுக்கவே முடியல. சுபிக்ஷா வந்து கேட்குறாங்க, அரோரா வந்து கேட்குறாங்க, ஏன் நீங்கள் இப்படி பண்ணீங்க, அப்படி செஞ்சீங்க அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அவங்களுக்கு என்ன பதில் சொல்கிறதுன்னு எனக்கு வந்து தெரியல. ஏன்னா அப்படிப்பட்ட ஒரு நிலைக்கு வந்து தள்ளிட்டாங்க என்ன. வேறு வழியே இல்லாமல் தான் நான் அப்படி வந்து ஒரு ரியாக்ஷன் வந்து கொடுத்தேன். மற்றபடிக்கு நான் வந்து அவங்கள ஹர்ட் பண்ணும் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கவே கிடையாது. பார்வதி, உனக்கு எனக்கு எவ்வளவோ 1000 விஷயங்கள் வந்து இருக்குது. ஆனால் காலைல சண்டை போட்டுக்கிட்டால் கூட ஈவினிங் வந்து பேசிப்போம். அதுதான் நம்ம 2 பேருக்குள்ளே இருக்கக்கூடிய பாண்டு. அப்படி தான் நான் அவங்களையும் வந்து பார்த்தேன். ஆனால் அவங்க வந்து ஒரு மாற்று கருத்தையும் வைக்க விட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லி கதறி பயங்கரமாக அழுக ஆரம்பிக்கிறாங்க. குறிப்பாக என்னால் அவங்க அழுதுட்டாங்க அப்படிங்கிறத சத்தியமாக என்னால் ஏற்றுக்கவே முடியல. நான் அப்படிப்பட்ட ஆளும் கிடையாது அப்படிங்கிற மாதிரி விக்ரம் அவர்கள் வந்து சொல்லிட்டுருக்காங்க. ஸோ இதுக்கு பார்வதி அவர்கள், ஓகேடா நீ வருத்தப்படாத, அவங்க எப்பவுமே அப்படி தான் அப்படி பண்ணுவாங்க, இப்படி பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி பார்வதி அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா ஆறுதல் வந்து சொல்லிகிட்ருக்காங்க. ஸோ பார்ப்போம் மக்களே. மறுபடியும் விக்ரம் அவர்கள் அழுதுகிட்டே இருக்கார். ஸோ இதை பற்றின உங்கள் கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இன்னொரு தவணை சந்திக்கலாம். அண்டில் தென் பாய் ஃப்ரம் உதய். நன்றி, வணக்கம்.